பள்ளி மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தலைமை ஆசிரியர்கள் எடுக்க வேண்டும் என தொடக்க கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கர் தரும் கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு தொடக்கப் பள்ளிகள், அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளோட எண்ணிக்கை 29,228, நடுநிலைப் பள்ளிகள், அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளிகளோட எண்ணிக்கை 8,017. அந்த பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியருக்கு தொடக்க கல்வி மற்றும் நடுநிலை கல்வியோடைய இயக்குனர் இளங்கோவன் அவர்கள் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த சுற்றறிக்கையில் மாணவிகள் பள்ளிக்கு வரும்போதும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்லும் போதும் குழுவாகவும் பாதுகாப்பாகவும் செல்ல வேண்டும், தனியாக வருவதையும் செல்வதையும் தவிர்க்க வேண்டும். இது குறித்து மாணவிகளுடைய பெற்றோர்களை பள்ளிக்கு அழைத்து பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் அறிவுரை வழங்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாணவிகள் பள்ளியில் உள்ள பேருந்துகள் மூலம் பயணம் மேற்கொள்ளும் போது, குறிப்பாக வீட்டிலிருந்து பள்ளிக்கு பேருந்துகள் வரும்போதும் படிக்கட்டில் நின்று பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆட்டோக்களில் அளவுக்கு அதிகமான பேர் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். இது குறித்து இறைவணக்கம் கூட்டத்தில் மாணவிகளுக்கு வகுப்பாசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் அறிவுரை வழங்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உடற்கல்வி மற்றும் யோகா கற்றுத்தருவதில் உறுதிப்படுத்த வேண்டும். அவர்களுடைய சுகாதாரம் சார்ந்தான முக்கியமான அம்சங்களை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்லும் போதும் வீட்டிலிருந்து பள்ளிகளுக்கு வரும்போதும் அவர்கள் மீதான கண்காணிப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கையில் தலைமை ஆசிரியர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறது இளங்கோவன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை உடனடியாக பின்பற்ற வேண்டும். தொடக்க கல்வியும் அதே போல் நடுநிலை பள்ளிகளும் தலைமை ஆசிரியர்கள் மூலம் அதை உறுதிப்படுத்த வேண்டும்ங்கிறது இளங்கோவன் அவருடைய சுற்றறிக்கை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் பாஸ்கரன்.